சராசரியா ஒரு மனிதனுக்கு எண்ணம் ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்கள் வருமா? அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையே சொல்லப்படுதுங்க. இந்த 50,000 எண்ணமுமே அவனுக்கு ஒரே எண்ணமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஆனா, அந்த எண்ணங்கள் அவனுக்கு பாசிட்டிவா அமைஞ்சு போச்சுன்னா, அவன் தப்பிச்சுட்டான். அதே எண்ணங்கள் அவனுக்கு நெகட்டிவா அமைஞ்சு போச்சுன்னா, அன்னைக்கு அவனுக்கு அந்த நாளே ஒரு நல்ல விதமா போகாது. எதையாவது யோசிச்சுக்கிட்டு அந்த நாள வீணடிச்சுருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறு கதையிலுமே ஒரு இளைஞன் அவனோட எண்ணத்த எப்படி கண்ட்ரோல் பண்றான்? அத பத்தின வீடியோ தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருக்கான். இந்த இளைஞன் அவங்க அம்மா அப்பாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா திருமணம் மட்டும் பண்ணிக்கல. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. இவன் தனிமையில் இருந்து இருந்து இவனுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது. அதாவது அவனுக்கு நேர்மறை எண்ணம் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகுது. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறான். அப்புறம் சூதாட போகிறான். இந்த மாதிரி கெட்ட விஷயத்தில் நிறையா கற்றுக்கிறான். சூதாட்டத்துக்கு அதிகமாக கலந்துக்கிறான். இதனால் தன்கிட்ட உள்ள எல்லாத்தையுமே இழக்கிற நிலமை உண்டாயிடுது. இப்படியே இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு ஒரு நாள் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிடுது. அவனுக்குள்ளேயே ஒரு படபடப்பு, மனப்பதட்டம் இந்த மாதிரி இருக்கிறப்ப, சரி வெளியில் போனாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம், அப்போவாவது இந்த மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். வெளியில் ஒரு வாக் மாதிரி போயிட்டுருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டை சந்திக்கிறான். அப்போதைக்கு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தனக்கு நடந்த கஷ்டத்தையும், தனக்கு எப்போதுமே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறாங்க. பக்கத்து கிராமத்தில் இந்த மாதிரி ஜென் துறவிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள போய் நீ பாரு, உனக்கு மனம் மாற நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். இந்த இளைஞனும் அந்த கிராமத்துக்கு போகிறான் ஜென் துறவிகளை சந்திக்கிறதுக்காக. இப்போ இந்த இளைஞன் அந்த ஜென் துறவியை சந்திக்கிறாருங்க. அந்த ஜென் துறவிக்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் ஜென் துறவிக்கிட்ட சொல்கிறாரு. ஜென் துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, தியானம் பண்ணு, உனக்கு தியானம் பண்ணால் எல்லாமே சரியாக போயிடும், அந்த எண்ணம் முற்றிலுமே உனக்கு மாறிடும் அப்படின்னு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. இந்த இளைஞனுக்கு தியானங்கிறப்ப அதுக்கு புதுசாக இருக்குது. இந்த இளைஞன் கேட்குறாரு, தியானம்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இளைஞன் கேட்குறாரு. உடனே ஜென் துறவி சொல்கிறாரு, தியானம்ங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு அரை மணி நேரமாவது, அப்படி இல்லைன்னா 1 மணி நேரமாவது நீ ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். அதாவது உனக்கு எண்ணமானது உதிக்கக்கூடாது, எண்ணமற்ற நிலை. இந்த எண்ணமற்ற நிலையை நீ உணரணும், சிந்தனையே உனக்கு வரக்கூடாது. இப்படியே நீ 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்னு இந்த ஜென் துறவி சொல்கிறாருங்க. இதை கேட்ட இந்த இளைஞனுக்கு தியானம் தானே ஐயா, அது நான் 1 மணி நேரம், நான் 2 மணி நேரம் கூட சும்மா உட்காந்துருப்பேன், இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் போய் வீட்டில் போய் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. உடனே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு இந்த ஜென் துறவி சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு அறையை தனியாக சூஸ் பண்ணி அதில் உட்காந்து பார்க்குறாரு. இப்போ தியானமும் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தியானம் பண்ணுறப்ப அவருடைய மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க, எண்ணங்கள் ஓடுது. அவரால் உட்கார முடியலை. அவர் தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டார், சும்மா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே அவரால் உட்கார முடியல. அவருக்கு சிந்தனைகள் கண்ணா பின்னான்னு ஓடுது. அப்போதைக்கு திரும்பவும் என்ன பண்ணுறாருனா, வேற ஒரு அறையை நோக்கி போகிறாருங்க. அங்கே போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து பார்க்குறாரு. அங்கேயுமே அவரால் உட்கார முடியலங்க. சிந்தனைகள் கண்ணா பின்னான்னு ஓடுது. இவருக்கு கண்ணை மூணுனாலே சிந்தனைகள் எக்கு தப்பாக போகிறதுனால திரும்பவும் ஜென் துறவியை போய் சந்திக்க போகிறாருங்க. இப்போ இந்த ஜென் துறவிக்கிட்ட, என்னால் உட்கார முடியல தியானத்தில், நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியல, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ என்னால் உட்கார முடியல, சிந்தனைகள் எனக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே ஜென் துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அது அப்படி தான் வரும், உன்னால் உட்கார முடியும், நீ போய் உட்காரு, உனக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இவரும் ஜென் துறவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. திரும்பவும் தியானம் பண்ணுறாருங்க. ஆனால் முன்னாடி உள்ளதோட இப்போ அந்த எண்ணம் அதிகமாக இருக்குங்க. அவரால் இந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல.
நெகட்டிவ் வர எண்ணம் ஃபுல்லாகவே வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் எண்ணமாகவே வருது. பாசிட்டிவ் எண்ணம் அந்த அளவுக்கு வரலை. அப்போ வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் கண்ட்ரோலுக்கு மீறி அந்த எண்ணங்கள் போகுது. திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் திரும்பியும் ஜென் துறவியை நோக்கி வராருங்க. இப்போ துறவிக்கிட்ட வந்து அவர் எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. நீங்கள் சொன்னது போல் என்னால் தியானத்தில் வந்து உட்கார முடியும், ஆனால் முழு கவனமும் என்கிட்ட இல்லை. எண்ணமானது வந்து முன்னாடி உள்ளதோட இப்போ வந்து அதிகமாகுது. எனக்கு தாறுமாறாக எண்ணம் ஓடிட்டுருக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் தியானம் வந்து சிறந்த வழின்னு சொன்னீங்க, தியானத்தை காட்டிலும் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. உடனே அதுக்கு வந்து அந்த ஜென் துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தியானம் தான் அதுக்கு வந்து சிறந்த வழி. சராசரியாக ஒரு மனிதனுக்கு வந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள் வந்து அவனுக்கு எப்போதுமே நிற்காது. எண்ணங்கள் வந்து அவனுக்கு எப்போதுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த எண்ணங்களை அவன் எப்படி கையாளுறான் அதுதான் இங்கே முக்கியம். எப்படி சூரியன் வந்து ஒரு நாளைக்கு உதயமாகி மறையுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும். உதயமாகிற எண்ணங்கள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. எண்ணங்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் வரும். அந்த எண்ணங்கள் வந்து எல்லா எண்ணங்களையுமே நம்ம மனம் வந்து ஏற்காது. ஏதாவது ஒரு எண்ணங்களை வந்து அன்றைக்கி எடுத்துக்கிட்டு அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து அந்த எண்ணங்கள் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அப்படியே ஓடிட்டுருக்கப்ப அதை வந்து நம்ம செயல்படுத்தலான்னு நம்ம மனது வந்து நம்மக்கிட்ட சொல்லும். எதுக்காக அந்த மனது வந்து நம்மக்கிட்ட சொல்லுதுன்னா, அது ஒரு பொய் ட்ராமா பண்ணுது. அதனால் இந்த ட்ராமாவில் வந்து நம்ம விழக்கூடாது. அந்த மைண்ட் வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். இதை செய் அதை செய்யன்னு சொல்லும். அதில் வந்து நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க. எண்ணம் வந்து உதயம் ஆகும் தான். நீ வந்து உன்னுடைய கவனம் வந்து எண்ணத்தில் வை அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்லி நீ கவலைப்படாத. நீ போய் உட்காந்து தியானம் பண்ணு, உனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் தான். அப்போதைக்கு அதை வந்து நீ கண்டுக்காத. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ உன்னோட தியானத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த இளைஞருக்கு இப்போ ஜென் துறவி சொன்னதுனால கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. சரி நம்ம போய் தியானத்தை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இளைஞன் வந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த ரூமில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போதைக்கு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் முன்னாடி உள்ளதோட இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவருக்கு வந்து அதிகமாக தாங்க வருது. ஆனால் அவர் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டுக்கலை, பொருட்படுத்தலை. வந்தால் வந்துட்டு போட்டுருன்னு சொல்லி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா வந்து ஜென் துறவி சொன்னார் இல்லையா, சூரியன் வந்து எப்படி உதயமாகி நமக்கு வந்து அஸ்தமம் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனைகள் வரும். ஒரு காலகட்டத்தில் சிந்தனைகளே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் அதையெல்லாம் இந்த இளைஞன் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காருங்க. எண்ணங்கள் சரியாக போயிடும், அது வருது நம்மக்கிட்ட ஒரு ட்ராமா தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருங்க. இந்த தியானம் வந்து அவர் 1 நாள் 2 நாள் பண்ணலை. இப்படியே வந்து தியானத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்காருங்க. 10 நாள் பண்ணுறாரு, 20 நாள் பண்ணுறாரு, 1 மாதம் 2 மாதம் ஆகுதுங்க. இப்படியே போகிறப்ப ஒரு காலகட்டத்தில் அவரால் 1 மணி நேரம் என்ன 3 மணி நேரம் கூட வந்து அசால்ட்டாக உட்கார்றாருங்க. ஏன்னா இந்த சிந்தனைகள் வந்து அவருக்கு வரப்போ அந்த சிந்தனைகளை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. தியானம் பண்ணி அவரோட சிந்தனைகளே வந்து ஒருநிலைப்படுத்திட்டாருங்க. இப்போதைக்கு அவருக்கு சிந்தனைகள் வந்தாலும் அந்த சிந்தனைகளை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. அவர் மைண்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு விடையை வந்து கொடுக்குதுங்க. எது கேட்டாலுமே ஒரு தெளிவான விடையை கொடுக்குது. இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே ஒரு நாளைக்கு சராசரியாக நமக்கு வந்து 50,000 இல்லை 60,000 எண்ணங்கள் கூட நமக்கு வந்து வரலாங்க. இந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாதுங்க. நல்ல எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழலாம். அதே தீய எண்ணங்களாக இருந்தால் இந்த தீய எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோன்னா அன்றைக்கி நாளே வந்து நமக்கு வந்து வீணாக போயிடுங்க. ஒன்றே தான் அந்த கதையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்க. இதுக்கு சிறந்த வழினா தியானம் ஒரு சிறந்த வழிங்க. நம்ம நல்ல எண்ணத்தை கவனிக்க இந்த தீய எண்ணம் வந்து நம்மளை விட்டு ஓடிடுங்க. நல்ல எண்ணமே வந்து நமக்கு வந்து உதயமாகுங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.